புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து நாம் தியானத்துக்கு நல்லா கடந்து செல்லலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். விரும்புகிறபடியே உனக்காக கடவுள். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு மனுஷன் தேவனை விசுவாசித்து வருகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சகலத்தையும் வாய்க்க செய்கிற தேவனாய் என் தேவன் சுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்தின் நாட்கள்ல ஆண்டவர் ஊழியத்தை செய்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறதுக்குதான் இந்த தீர்சீதன் பட்டணத்துக்கு வந்தாரு. வசனம் வாசித்து போக நமக்கு நேரம் குறைவா இருக்கிறபடினால நீங்க என்ன செய்யணும், மத்தேயு 15வது அதிகாரத்துல 21வது வசனம் முதல் 28வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். அப்ப நீங்க அது மேல கவனத்தை வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, இந்த தீர்சீதன் பட்டணத்துக்குள்ள ஆண்டவர் வரும்போது அங்க ஒரு கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரை நோக்கி கேட்கிறா, ஆண்டவரை, இயேசுவே, என்னுடைய பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். பாருங்க, இந்த அம்மா நல்லா தெரிந்து வைத்திருக்கிறாங்க, என் பிள்ளைய பிசாசு வாதிக்குது. பிசாசின் வேதனையினால, பிசாசின் அந்த கொடிய துன்புறுத்தல்னால என் பிள்ளை கஷ்டப்படுறா, என் பிள்ளை ரொம்ப அலக்களிக்கப்படுறா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் பிள்ளை வாழ்க்கையில தூக்கம் இல்லை, என் பிள்ளை வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் பிள்ளை வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் பிள்ளை பிசாசினால அலக்களிக்கப்படுகிறா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்ப கவனிங்க, ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. இந்த ஸ்திரீ ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கல, அமைதியா போயிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த ஸ்திரீ விடல. இந்த ஸ்திரீ என்ன பண்ணா, ஆண்டவரை தொடர்ந்து வந்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரை எனக்கு இலக்கம் செய்யுங்க, ஆண்டவரை எனக்கு கிருபை பாராட்டுங்க சொல்லி ஆண்டவரை தொடர்ந்து வரும்போது சீசர்கள் சொல்றாங்க, இவளை அனுப்பிவிடும். சத்தம் தாங்கல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த 23வது வசனத்தை வாசிங்களா. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி, சொன்ன உடனே அவர் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, துரத்தப்பட்ட இஸ்ரவேல் வீட்டு ஜனங்கள், அதாவது என்ன சொல்ல வரனா, என்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது, நான் வந்திருக்கிறேன் உனக்கு உதவி செய்வதற்காக அல்ல அப்படின்ட்டு. இப்ப இந்த அம்மா மறுபடியும் கேட்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு எப்படியாவது இறக்கம் செய்யுங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்ப கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவருக்கு பேசுறாரா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த நாட்கள்ல கானானியர் இஸ்ரவேலர்களுக்கு அருவருப்பு. கானானியர்னாலே இஸ்ரவேலுக்கு பிடிக்காது. இஸ்ரவேலர்கள், யூத ஜனங்கள் கானானியர்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு அடிமையா பார்ப்பாங்க. கானானியர் ஒண்ணு, சமாரியர் ஒண்ணு, இவங்களை யூதர்களுக்கு எல்லளவும் பிடிக்காது. நாயை விட மோசமா தான் மதிப்பாங்க. இப்ப ஆண்டவர் அவருக்கு நல்லா தெரியும் இந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்படிப்பட்டவன்னு. நீங்க எங்க போறீங்க, எங்க வாரீங்க, என்ன செய்வீங்க, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிற தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இந்த அப்பத்தை எடுத்து என்ன செய்ய முடியாது, இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற இந்த அப்பத்தை எடுத்து கானானியாகிய உனக்கு செய்ய முடியாது. இதை ஏன் சொல்றானா, அங்க இருக்கிற இஸ்ரவேல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு.
இங்க இருக்கிற இஸ்ரவேலர் தேவனுடைய சீசர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? விசுவாசத்துல ரொம்ப கீழே. உங்க அளவுக்கு கூட விசுவாசம் உங்களுக்கு கிடையாது. ஆண்டவரோடு போற, ஆண்டவரோட ஊழியத்தை எல்லாவற்றையும் பார்க்கலாம், அற்புதங்களை பார்க்கலாம், அடையாளங்களை பார்க்கலாம். ஆனாலும் ஜஸ்ட் ஆண்டவர் மறுதளிச்சுட்டு பின்வாங்கி போயிடுவான். அந்த மாதிரி கூட இருக்கிற 12 அப்போஸ்தலர்கள், இந்த 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளால விசுவாசத்தை கூட்டும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் இந்த கானானியர்களை எப்படி பார்க்கலாம்? நாய் போல பார்க்கலாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற இந்த அப்பத்தை எடுத்து நான் என்ன செய்ய முடியாது? நாய்களுக்கு, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலாகிய நீங்க எஜமான் தான். மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நீ கவனித்துக் கொள்ளுங்க, நீங்கெல்லாம் எஜமான்கள் தான். ஆனா எஜமான் சாப்பிடுகிற அந்த மேசையிலிருந்து கொஞ்சம் துணிக்கைகள் கீழே விழுமே, அதையும் என்ன செய்யும்? நாய்க்குட்டி சாப்பிடுமே. இப்ப நான் சொல்றாரு, எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் உன் விசுவாசம் பெரிது. ஒட்டுமொத்த அந்த சீசர்கள் பார்க்கத்தக்கதாய் ஆண்டவர் சொல்றாரு, இவளை போல விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா முதலாவது நம்ம விரும்பணும். எனக்கு நன்மை நடக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். நீ விரும்பினாதான் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். அதான் ஆண்டவர் எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்தாரு, அப்பெல்லாம் என்ன கேட்கிறான்னா, என்னால இதை செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புறியா? இந்த காரியத்தை நீ எதிர்பார்க்கிறியா? அப்படிங்கறத ஆண்டவர் கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு காரணம், நீங்க விரும்பினாதான் அவர் செய்ய முடியும். பக்கத்துல சொல்லுங்க, நன்மை நடக்கணும்னு நீங்க விரும்பினாதான் அவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அண்ணாளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல அந்த வசனங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது சொல்லப்படுது, அண்ணாளுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்தான். இப்ப கவனிங்க, அண்ணாளுக்கும் சக்கலத்தில் இருக்க, அவ பேரு பெனினாள். இவ என்ன பண்ணானா, இவளை அப்பப்ப துக்கப்படுத்தி விசனப்படுத்தி கொண்டே வந்தாளாம். அந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல அந்த 2வது வசனம் 7வது வசனம் வாசிக்கும் போது இந்த வசனங்கள் சொல்லப்படுது, பெனினாளுக்கோ கர்த்தர் குழந்தையை கொடுத்தால், அன்னாளுக்கு குழந்தை கொடுக்கப்படல. அன்னாள் எப்படி இருந்தாலும் குழந்தை இல்லாதவளா இருந்தாள். இதனால அன்னாளுடைய சக்கலத்தை ஆகிய பெனினாள் என்ன பண்ணானா, அன்னாளை விசனப்படுத்தி கொண்டே இருந்தாளாம், அன்னாளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாளாம். இந்த துக்கம் தாங்க முடியாத அன்னாள், இந்த விசனம் தாங்க முடியாத அன்னாள் என்ன செஞ்சாங்கன்னா, தேவ சமூகத்துல போய் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு விரும்பினாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விரும்பணும். பக்கத்துல சொல்லுங்க, நீ ஆசீர்வாதத்தை விரும்பு. நீங்க விரும்பினதான் காரியம் வாய்க்கும். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே. அப்ப என்னெல்லாம் விரும்பலாம்? எல்லாத்தையும் விரும்பலாமான்னா தேவையில்லாததை விரும்ப கூடாது. உங்களுக்கு தரமானதை விரும்பணும், மேலானவைகளை நாடணும். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2017 மதுரை பக்கத்துல ஒரு 3 நாள் யூத் மீட்டிங்காக பேச போயிருந்தேன். நாங்க இதை பேச போகும்போது ஆண்டவருக்கு இதே வார்த்தை தான் எனக்கு கொடுத்தாரு, எங்க பேசும்படியாக யூத் மீட்டிங். அப்ப நான் கூட ஆண்டவர்கிட்ட வார்த்தை கிடைச்ச உடனே கேட்டேன், ஆண்டவரே இது ஒரு வாக்குத்தத்த வசனமாச்சு, யூத்துக்கு பேசுறதுக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கீங்களா? உடனே போதும் போதும் போ அப்படின்ட்டாரு ஆண்டவர். அப்ப போய் 1வது நாள் இந்த வார்த்தையை எடுத்து பேசுவாய். பாருங்க, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே பாட்டு பாடிக்கிட்டு இருந்த பொண்ணு ரொம்ப உற்சாகம் ஆயிட்டா. ஆமேன் ஆமேன்னா. கிட்டத்தட்ட 300 யூத் இருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணு ஆமேன் ஆமேன் உடனே ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன மாதிரி ரிசீவ் பண்ற வார்த்தை அப்படின்ட்டு.
அப்புறம் பார்த்தா அதுக்கு இணையான வசனம் இந்த நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இணையான வசனம் ஒண்ணு இருக்குது. சங்கீதம் 20:4 ஒண்ணு வாசிக்கலாம். வாசிக்க அவர் உன் மன விருப்பத்தின்படியே தந்தருளி, நேரம் இல்ல, அவர் உன் மன விருப்பத்தின்படியே தந்தருளி உனது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இப்ப பாருங்க, நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னா, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது, உனது மன விருப்பத்தின்படியெல்லாம் தந்ததிலே உன் ஆலோசனை எல்லாம். இந்த பொண்ணு அங்க இருந்து பயங்கர உற்சாகமாயிட்டா. ஆமென், ஹல்லேலூயா. நான் ரசிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா 300 பேர் இருந்தாலும் பின்னாடி இருந்து கத்துவேன், ஆமென் ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் பார்ப்பாங்க. நான் அந்த மாதிரி நினைச்சேன், நம்மளே மாதிரி ஒரு ஆவி போல சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, இந்த பொண்ணு இருந்த உற்சாகத்தை பார்த்து எனக்கு நைட்டே கைட்னஸ் கூடி அடுத்த நாள் இதையே பேசுறேன். உன் மன விருப்பத்தின்படியே என் தேவன் தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் என் தேவன் நிறைவேற்றுவாராக. இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணு ரொம்ப உற்சாகமாயிட்டா. நைட்டு வந்து என்ன பார்த்து, பாஸ்டர் உங்க வார்த்தையினால நான் ரொம்ப தேற்றப்பட்டேன், உங்க நம்பரை கொடுங்க பாஸ்டர்னு சொல்லி என் நம்பரை வாங்கிக்கிட்டாங்க. 3வது நாள் சாயங்காலம் யூத் மீட்டிங்ல பார்த்தா பாடுற பொண்ணையும் காணல, கீபோர்டு போடுற தம்பியும் காணல. இவன் என்ன குழப்பத்துல வந்திருக்கான், இந்த தம்பி கூப்பிடுறான், வா ஓடி போயிடும், வா ஓடி போயிடும். 10 நாளா கேட்கிறாங்க. இவளுக்கு ஒரே குழப்பம், ஆண்டவர் அனுமதிப்பாரா, ஆண்டவர் ஓகே சொல்லுவாரா. இப்ப இவ காத்திருக்கா, 3 நாள் கன்வென்ஷன் நடக்க போகுது. இந்த 3 நாள் ஆண்டவருக்கு என்ன பேசிக்காதோ அது போல செய்யலான்னு இங்க முதல் நாள் வருது, உனக்கு வேண்டியபடியே இவ கன்ஃபார்ம் பண்ணா. இவ எதுக்கு அத்தனை அலோடியா போட்டிருக்கான், அவ என்ன கணக்கு ஆண்டவர் ஓடி போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்றான். இப்ப 2வது நாள் என்ன, உன் மன விருப்பத்தின்படியே கன்ஃபார்மே பண்ணிட்டா. 3வது நாள் இங்க கீபோர்டு போடுறதுக்கு ஆள் இல்ல, பாடுறதுக்கு ஆள் இல்ல, ஓடியே போயிட்டான். அதனால வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க. உன் மன விருப்பத்தின்படியே ஆக கடவுதுன்னு உடனே உங்க மனசு எங்க சுத்தக்கூடாது, கன்றாவியை சுத்தக்கூடாது. அதான் பவுல் சொல்றாரு, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை சிந்திங்கள். என் தேவன் உனக்கு எதை தகுதியா வச்சிருக்கிறாரோ, எது உனக்கு தரமாய் இருக்குமோ அதை நாடு. தாவீது தன்னுடைய வாலிப நாட்கள்ல அவன் எதை நாடினானா, தேவனுடைய அபிஷேகம் வந்துருச்சு, அது ராஜ அபிஷேகம். அதனால நான் ராஜாவாகணும், நான் ராஜாவாகணும், நான் ராஜாவாகணும்னு அதையே நாடுனா. அவனுக்கு நாட வேண்டியது, தேட வேண்டியது எல்லாமே மேன்மையானதை தேடணும், உயர்வானதை தேடணும், உச்சிதமானதை தேடணும். கர்த்தர் அந்தபடியே செய்வாராக. பாருங்க, தாவீது எதை விரும்பினா, நான் ஒட்டுமொத்த இஸ்ரவேலையோ, இது தான் முதல் பேசப்பா வரைக்கும் ஒட்டுமொத்த ஜனங்களையும் நான் ஆளணும். நான் ஒரு ராஜாவா இருக்கலாம். அவனுடைய மன விருப்பம் எல்லாம் அதான், அவனுடைய ஆசை எல்லாம் அதான், அவனுடைய எண்ணம் எல்லாம் அதான், அவனுடைய ஏக்கம் எல்லாம் அதான். அந்த தாவீதுக்குள்ள அந்த எண்ணம் இருந்ததுனால பாருங்க, 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 3வது அதிகாரத்துல அப்னேர் ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாரு கூட இருக்கிறான்னா, சவுல் கூட இருக்கிறான். தாவீதுடைய எதிரி சவுல் கூட இருக்கிறான். நம்ம இந்த 3வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த அப்னேர் என்ன பண்றான்னா, சவுலை விட்டு பிரிந்து வந்து தாவீது இடத்துல சேர்ந்து கொள்கிறான். அந்த 21வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரே எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம், உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். ஆத்மா எங்கெல்லாம் அரசால விரும்புதோ அங்கெல்லாம் நீ
அரசாளுடைய. பாருங்க, விரும்பணும், நம்ம விரும்பணும். எப்படி விரும்பணும்னா, என் தேவன் எனக்கு எல்லாம் உச்சிதமானதை தான் தருவான்னு சொல்லி விரும்பணும். அண்ணால் விரும்பினா, என் சக்கலத்தியால இந்த பெண்ணினால நான் அவமானப்படுத்தப்படுறேன்னு, அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் ஆண்டவரேன்னு விரும்பினா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக பெண்ணினால் இருக்கலாம். உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம், உங்களை விசனப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், சக மனுஷன்ட்ட இல்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எவன் முன்னாடியோ நான் வெட்கப்படக்கூடாது, நான் துக்கப்படக்கூடாது, நான் அவமானப்படக்கூடாது. எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. விரும்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக தேவன் விடவே. உங்களுடைய விருப்பங்கள்லாம் என்னவாகணும்னா விசுவாசமாய் மாறணும். பக்கத்துல சொல்லுங்க, உன் விருப்பம் எல்லாம் விசுவாசமாய் மாறணும். இந்த விசுவாசம் எல்லாம் விண்ணப்பமாய் மாறணும். இந்த விண்ணப்பம் எல்லாம் உன் வாழ்க்கை வெற்றியும் விடுதலையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அண்ணனுடைய வாழ்க்கையில வேதனை விசுவாசமாய் மாறிச்சு, விசுவாசம் விண்ணப்பமாய் மாறிச்சு. விண்ணப்பம் அண்ணாளுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம சுகம் கிடைக்கணும்னு என்ன செய்யணும்? விரும்பணும். எனக்கு மேன்மை உண்டாகணும், நான் உயர்வா இருக்கணும், நான் செழிப்பா இருக்கணும், என் காரியங்கள் வாய்க்கணும், என் சதத்துல புதிய பலன் உண்டாகணும்னு சொல்லி விரும்பணும். நான் எப்படி விரும்பாமையா இருக்கேன்? இப்ப நமக்கு சொல்லலாம், நான் விரும்பதான் செய்யறேன். நம்ம எப்படி நம்ம விரும்புறோம்? யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல இங்க ஒரு ஸ்டோரியை பார்க்க முடியுது. என்னன்னா, ஒருவன் 38 வருஷமாய் வியாதியா இருக்கான். பாருங்க, இந்த 38 வருஷமா இவன் வியாதியா எங்க இருக்கிறான்னா பெதஸ்தா குளத்து கரையில உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப நல்ல கவனிங்க, இவன் ஒரு முடம், கையும் விலங்கலை காலும், இவனுக்கு என்ன முடம்னு சொல்லப்படல, இவன் வியாதி. இப்ப கையும் விலங்கலை காலும் விலங்கலை. இப்ப பாருங்க, 38 வருஷம் இங்க இருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் என்ன நடந்துக்கும் நினைக்கீங்க? ஒரு தூதன் வருவான், குளத்தை கலக்குவான். குளத்தை கலக்குன உடனே இவன் அப்படியே படுத்து கிடந்துட்டு பார்த்துப்பான இல்லையா? குளம் கலக்கப்படுது, இவனுக்கு ஆசை பார்த்து. இப்போ இதே இடத்துல நான் படுத்துக்கேன்னு வைங்களேன், இதே இடத்துல நான் படுத்துக்கேன், எனக்கு கையும் விலங்கலை காலும் விலங்கலை முடம், நான் படுத்துக்கேன். எனக்கு நல்லா தெரியுது ஒரு தூதன் வருவான், பெதஸ்தா குளத்தை கலக்க போறான் அப்படின்னா, நான் 1 வருஷம் இப்படி பார்ப்பேன், 2 வருஷம் இப்படி பார்ப்பேன், 3வது வருஷம் என்ன செய்வேன்? உருண்டு 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 அந்த குளத்துக்கு விளிம்புல போய் படுத்துக்கிடுவேன். இப்ப பாருங்க, தூதன் கலக்கிட்டு போனானோ இல்லையோ, தூதன் குளத்துக்குள்ள இறங்கின உடனே நான் பொத்துட்டு குளத்துக்குள்ள விழுந்துருவேன். ஏன்? நான் விடுதலையை விரும்புறேன். எனக்கு விடுதலை வேணுங்கிறத என் இதயம் விரும்புது. அதனால நான் என்ன செய்வேனா, அப்படியே எனக்கு விடுதலை கிடைக்குமா சொல்லி படுத்த இடத்துலயே சுகமா. பாருங்க, 38 வருஷம் இவனுக்கு வேலைக்கு எவ்வளவு கூட சோத்தம் கொடுக்க, காபிக்கு காபி, பிஸ்கட்டுக்கு பிஸ்கட்டு. இப்ப என்ன செய்ய, நான் நல்லா தின்னுகிட்டு கொளுத்து போய் சோம்பேறியா படுத்தே கிடக்கான். கேட்டா விடுதலை வேணும் ஆண்டவரே, என்னை தூக்கி கொண்டு போடுறதுக்கு. எதுக்குங்க தூக்கி கொண்டு போடணும்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, உனக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டான். எனக்கு அவன் உதவி செய்யல, இவன் உதவி செய்யல, மாமன் உதவி செய்யல, மச்சான் உதவி செய்யல. உன் மேல அபிஷேகம் இருக்கு, உன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு, உன் மேல தரிசனம் இருக்கிற, உனக்கு அத்தனை என் தேவன் தான் செய்வாரு. அண்ணால் தன்னுடைய புருஷன் உதவியை கேட்கல. யாக்கோபிட்ட ராகேல் கேட்கிறா, எனக்கு குழந்தைய கொடுன்னு.
ஆனா அண்ணால் மாப்பிள்ளை கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்டா, உங்களால என் வாழ்க்கையில செய்ய முடியும் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அன்பான தேவப்பிள்ளை, இந்த மாலை வேளையில நீ விசுவாசிப்பனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே, நீ விரும்புகிறபடி கர்த்தர் செய்வார். என்ன சொல்றேன்னா, 38 வருஷமா நான் படுத்திருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. பாருங்க, பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு உதவி செய்ய எவனும் வரமாட்டான். யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நீ விழுந்தது, நீ உருண்டு 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 விழுந்தது, இதான் சரண்டர், இதான் சரண்டர். எவனாவது வருவானா தூக்கி கொண்டு போடுவானா? போட மாட்டான். குளத்தையே பார்த்துட்டு இருந்தேன் நான், குளத்தை எப்ப வருவான், எப்ப வருவான், எப்ப வருவான். அவன் வந்து கலக்கினாலும் இல்லையோ, அவன் உள்ள இறங்கிட்டாலே நான் விழுந்துருவேன் உள்ள. அந்த ஒரு வாஞ்ச, அந்த ஒரு தாகம் தான் விசுவாசம்னு சொல்றோம். இந்த விசுவாசம் தான் உன் வாழ்க்கையில் என்ன மாறினா விண்ணப்பமாய் மாறும். அண்ணால் சர்ச்சுக்குள்ள வந்து இருந்துகிட்டு ஒரே ஒரு கவலை தான், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுக தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க என் தேவனால மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட தேவன் இந்த மாசத்துல, இந்த செப்டம்பர் மாசம் சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பார்க்காதீங்க, நீங்க விரும்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீ வந்ததை போல போக மாட்ட. இந்த நாள்ல ஒரு அபிஷேகத்தை, ஒரு மகிமையை, ஒரு பிரசனத்தை உன் மேல வச்சு அனுப்ப போறேன். அது நீ விரும்புகிறத உனக்கு கொண்டு வரும்னு ஆண்டவர் சொல்றார். யார் யார் ஆமென் சொல்றீங்களோ உங்க வாழ்க்கையில அப்படியே ஆக கடவுது. விடமாட்டார். பாருங்க, அடிமையாய் விற்கப்பட்டவன் யோசேப்பு. அவனுக்குள்ளால ஒரு ஆசை, அவனுக்குள்ளால ஒரு விருப்பம். எங்க நான் அடிமையாய் விற்கப்பட்டனோ, எங்க சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டேனோ, அங்க நான் யாரா இருக்கணும்? அடிமையான நான் ஆளுநராய் மாறணும்னு விரும்பினா பாருங்க, அந்த விருப்பத்தை என் தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லு, நல்லதை விரும்பு, நல்லதை யோசி, நல்லதை தேடு. நீ விரும்புகிற காரியம் கர்த்தர் செய்வார். நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது. உங்களுக்கு தெளிவா சொல்லி அனுப்புறேன். நீங்க தேவனுக்கு பிரியமாய் எதை விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமா இந்த மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில கைக்குடி வர செய்வாரு. இந்த மாசத்துல உன் விசுவாசம் வீணாய் போகாது, உன் விசுவாசம் வீணா போகாது. பாருங்க, உங்களுடைய விருப்பம் எல்லாம் எப்படி மாறினா விசுவாசமாய் மாறணும். உங்களுடைய விசுவாசம் விண்ணப்பமாய் மாறணும். இந்த விண்ணப்பம் பல வெற்றிகளை கொண்டு வரும், பல விடுதலைகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, சொல்லுகிறது ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இது வாக்கு தத்துவம். சொன்னதை செய்யும் மலர்ந்து அவர் கைவிடவே மாட்டாரு. அப்போ இந்த மாசம், இந்த செப்டம்பர் மாசம் எனக்கு சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகும்னு சொல்றாரு. ஆகலன்னா பக்கத்துல சொல்லுங்க, ஒருவேளை ஆகலன்னு வையேன், நான் சொல்றேன், ஒரு வேலை ஆகலன்னா விசுவாசம் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப மறுபடியும் சொல்லுங்க, உனக்கு வேண்டியபடி எல்லாம்
கர்த்தர் செய்வாரு. உன் விசுவாசத்துக்கு மேலாய் செய்வாரு. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வாரு. உனக்கு வேண்டியபடியே நடக்கும். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. அதனால தயவு செய்து வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, நான் நாளை சாயங்காலம் இந்த பாதைக்கு போகும்போது அவன் வழியில் நிற்பான்னு யோசிக்க கூடாது. அது நடக்காது, அது நடக்காது. ரொம்ப நாளா நம்ம ரிக்வெஸ்ட் போட்டுட்டு இருக்கோமே, பிரதர் தான் சொன்னாலே விசுவாசத்தோடு விண்ணப்பத்தை போட்டா நடக்கணும். இதெல்லாம் நடக்காதுப்பா, இதெல்லாம் நடக்காது தம்பி தங்கச்சி, சான்ஸ் இல்லை. என்ன விரும்பணும்னா, என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு படி உச்சிதமான படியை ஏறி போக 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 என்னை பார்க்கிறவன் இவன் கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்லத்தக்கதான் என் வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கை செழிப்பாகணும், என் வாழ்க்கை வளமாகணும், என் வாழ்க்கை பெரிய காரியங்களை நான் காணத்தக்கதாய் கர்த்தர் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும். ராத்திரியானவர்கள் சொல்றாரு, சில காரியங்கள் வந்து உங்க தலை மேல நிக்குது. இப்ப உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, நீங்க சொல்லிய வார்த்தையின்படியே நான் விசுவாசிக்கிறான், நான் விசுவாசிக்கிறான். எனக்கு வேண்டியபடியே, எனக்கு வேண்டியபடியே, எனக்கு வேண்டியபடியே ஆக கடவுள், ஆக கடவுள். தெளிவா சொல்றேங்க. ராத்திரி நீங்க கடந்து போங்க, உங்களுக்கு வேண்டியபடி இந்த மாசத்தில் சில அற்புதங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு வேண்டியபடி சில அடையாளங்களை கர்த்தர் உங்க முன்னாடி வைக்க போகிறார். எதை எதை எதிர்பார்த்து இழைத்து போய் இருந்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நல்ல செய்தி ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். காத்திருப்பது ஆத்மாவை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல. இந்த மாசம் ஜீவ விருட்சங்களை பார்க்க போறீங்க, சில செழிப்புகளை பார்க்க போறீங்க, காத்திருந்த சில இடத்துல ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க. எது எதுல வெறுமையை மட்டுமே பார்த்தீங்களோ அங்கெல்லாம் நிறைவை பார்க்க போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடியே, உனக்கு வேண்டியபடியே. பக்கத்துல நல்லா கைவிட்டு சொல்லுங்க, கொஞ்சம் கூட அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காத. விசுவாசி, நீ விசுவாசி, அது கண்டிப்பா விண்ணப்பமா மாறும். அந்த விண்ணப்பம் ராஜ்யத்துல இருந்து பதில கொண்டு வரும். உனக்கு வேண்டியபடியே சொல்லுங்க, உனக்கு வேண்டியபடியே. நல்ல கை அசைச்சு குலுக்கி சொல்லுங்க, உனக்கு வேண்டியபடியே, உனக்கு வேண்டியபடியே கர்த்தர் செய்வாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ நீங்க மட்டும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட்டே வந்ததும் போல, இன்னைக்கு நைட்டே டோர் ஓபன், திறந்த வாசல வச்சுட்டாரு. எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க தெரியல. மறுபடி தெளிவா ஒண்ணு சொல்லி அனுப்புறேன். நீங்க விரும்புகிற படியே, நீங்க விரும்புகிற படி எதை விரும்பிக்கிட்டு இருக்கீங்களோ அது ஆக போகுது. ஆனா கர்த்தருக்கு சித்தமானதா இருக்கு. ஏன்னா பாருங்க, நமக்குள்ள விருப்பங்களை வைக்கிறவரே அவர் தான். அப்போ நான் சில திருமண காரியங்களை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த விருப்பத்தை வச்சது கர்த்தர் அவர் வாக்கிய பண்ண போகிறார். நான் சில வேலை காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த காரியத்தை, அந்த எதிர்பார்ப்பை வச்சது ஆண்டவர் அவர் நிறைவேற்ற போகிறார். சில நெருக்கடிக்குள்ள இருக்கிறேன், இதுல விசாலத்தை எதிர்பார்க்கிறேன். சில பலகீனத்துக்குள்ள இருக்கிறேன், சில சுகவீனத்துக்குள்ள இருக்கிறேன், சில பிரச்சனைகளுக்குள்ளால் இருக்கிறேன், சில போராட்டங்களுக்குள்ளால் இருக்கிறேன், என்னை சுத்தி சில அவப்பெயர்களுக்குள்ளால் இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ எதை விரும்புகிறியோ, நீ எதை விரும்புகிறியோ அந்தபடியே உன் மன விருப்பத்தின்படி தந்தது உனது ஆலோசனை எல்லாம். அப்போ இன்னைக்கு நீங்க வேணாம், இன்னைக்கு டைரியில எழுதுங்க. ஏதோ ஒரு சில இடத்துல அண்ணால் அவமானப்பட்டது போல எனக்கு விரோதமாய் சில வெடிநாள் எழும்புனா நான் அவமானப்பட்டேன், நான் துக்கப்பட்டேன், நான் விசனப்பட்டேன். ஆனா இந்த மாசத்துல உன் தலையை நிமிர பண்ண போகிறான், உன் தலையை உயர்த்த போகிறான். அது மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோசேப்புக்குள்ளால அவனுக்கு என்ன ஏக்கம், ஆசை, விருப்பம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் சிறை கைதியா இருக்கிறேன். சில காரியத்துல நீங்க சிறை கைதியா இருக்கிறீங்கன்னா நிச்சயமாய் சொல்றேன், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போறாரு.
சிறையில யோசேப்போடு இருந்த அத்தனை பேரும் எப்படி தெரியுமா பார்த்திருப்பான்? சும்மா குறுகுறுன்னு பார்த்திருப்பான். போயும் போத்திபாருக்கு மனைவிக்கு மேலையா நீ கைய வச்ச? கடந்த நாள்ல எனக்கு மிகவும் நண்பன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தான். அவன் என்கிட்ட பேசுனது ஒண்ணு தானே, கொலை பண்ணிட்டு போகலாம், அடிப்படி சண்டையை போட்டுட்டு போகலாம், ஆனா களவு கேஸ்ல மட்டும் உள்ள போக கூடாது, கேவலமா இருக்கணும், அவ்வளவு நீ கல்லனா. அதே போல யோசேப்பு எல்லாம் என்ன கேட்டிருப்பான்? போய் போத்திபாருக்கு மனைவி மேலையா நீ கைய வச்ச? எவ்வளவு வெக்கமா, எவ்வளவு சங்கடம், எவ்வளவு வேதனை. ஆனா அந்த பட்டணத்துக்கு அவன் ஆண்டவர் ஆளுநராய் மாற்றி வச்சாரு பாருங்க. அங்க கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி தந்ததிலே உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. உன்னை சும்மா விட மாட்டாரு. எங்க அவமானப்பட்டியோ, எங்க தலை குனிச்சியோ, எங்க நிந்தை அனுபவிச்சியோ, எங்க பரிகாசங்கள் அனுபவிச்சியோ, எங்க ஒன்ன குறித்து தூசணமா பேசினாங்களோ, எங்க ஒன்ன குறித்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல அவங்க முன்னாடி கர்த்தர் உன்னோடு இருக்கிறாங்கிறத கர்த்தர் காமிக்க போகிறாரு. யாரால நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அவங்க உங்ககிட்ட வந்து சாரி கேட்க போறாங்க. அவங்க உங்க முன்னாடி தலை குனிச்சு நிக்க போறாங்க. அவங்க முன்னாடி கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ண போகிறாரு. உன் மன விருப்பத்தின்படியே நீ விரும்புகிறபடியே கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இந்த உலகத்துல எந்த மனுஷன் உங்களை பார்த்தாலும் பார்க்கலையோ, என் தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, என் தேவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீ வெட்கப்பட மாட்ட, நீ வேதனைப்பட மாட்ட, நீ அவமானப்பட மாட்ட. உனக்கு தலைகுனிவு இல்லை, உன் வாழ்க்கையில் நீ வேதனை இல்லை, இனி பலகீனம் இல்லை, இனி கடன் பிரச்சனை இல்லை. உன் வாழ்க்கை செழிக்க போகுது, உன் வாழ்க்கை உயர போகுது, உன் வாழ்க்கை மேன்மையாக போகுது. கர்த்தர் செய்வார், என் தேவன் செய்வார். ஆனா என் தேவன் அப்படி இல்லை. எப்பொழுதும் அவருடைய கண்களை உங்க மேல வைத்து அவர் உங்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு